முருகனோட மனைவி யாருன்னு பார்ப்போம். சங்க இலக்கியங்களில் முருகனோட மனைவினா அது வள்ளி மட்டும்தான். முருகனுக்கு தெய்வானை என்ற மனைவி இருந்ததற்கான சான்றுகளே கிடையாது. சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம் குன்றக்குறவையில் வள்ளியோட பேர் வருது. நற்றிணை 82வது பாடலில் வள்ளியோட பேர் முருகனோட சேர்த்தே வருது. திருமுருகாற்றுப்படையில் குறவர் மடமகள் அப்படின்னு வள்ளியை குறிப்பிடுறாங்க. வள்ளியோட பேரும் திருமுருகாற்றுப்படையில் வருது. பரிபாடல் 8வது பாடலில் குறவன் மகள் என்ற வார்த்தை வள்ளியை தான் குறிக்குது. பரிபாடல் 9வது பாடலில் வள்ளியோட பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த சங்க இலக்கியங்கள்லையும் தெய்வானை என்ற பெயர் வரவே இல்லை. பரிபாடல் 9வது பாடலில் வானவன் மகள் என்ற வார்த்தை தெய்வானையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஆய்வுக்குட்பட்ட கருத்து. திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட நூல்கள். திருமுருகாற்றுப்படையில் 6வது வரியில் தெய்வானையை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. 6வது வரியில் மறுவில் கற்பில் வானுதல் கணவன் என்ற வாக்கியம் வருது. அதுக்கு குற்றமில்லாத கற்பும் அழகிய நெற்றியும் உடையவளின் கணவன் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தைகள் தெய்வானையை தான் குறிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முருகனுக்கு எப்போவுமே ஒரே மனைவி வள்ளி மட்டும்தான். மனைவி, இணைவி, துணைவி எல்லாமே ஆரிய திராவிட கும்பல்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும்.